ஒன்றிய அரசை கண்டித்து இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கும் மாநில துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய நித்யானந்தம் அவர்களே மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளைகளின் சார்பாகவும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு இங்கே குழுமியிருக்கும் அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் மகளிர் அணி, மாணவர் அணி, விவசாய அணி, இலக்கிய அணி சார்ந்த அத்துணை பேருக்கும் காலை வணக்கம். இங்க இப்ப நம்ம கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கே வேட்பாளராக போட்டியிட்ட சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாம் இன்று போராடிக் கொண்டிருக்கும் இந்த திட்டங்களை பற்றி அறிவித்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் பொழுது கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்திற்கு கோயம்புத்தூருக்கு கண்டிப்பாக மெட்ரோபாலிட்டி ரயில் திட்டத்தை உடனடியாக கொண்டு வருவோம் என்று கூறினார். அதுபோல எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக வரும் என்று தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருந்தார். அப்பொழுது அவர் மாநில தலைவர், இப்பொழுது அவர் தேசிய பொறுப்பிலே உள்ளார். அவருக்கு இந்த நேரத்தில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அன்பான கோரிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அறிவித்த இந்த 2 கோரிக்கைகளை எங்கள் போராட்டத்தின் வாயிலாகவும் உங்களுடைய முயற்சியின் வாயிலாகவும் வெகு விரைவாக இந்த கொங்கு மண்டலத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எங்கள் கட்சியின் வாயிலாக, ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டு விடைபெறுகின்றேன்.